ஓம் நமோ நாராயணாயா. நாராயணயத்தில் பார்த்துட்டுருக்கோம். பிருது சக்கரவர்த்தியை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி பிருது சக்கரவர்த்தியின் மகன் விஜிதாஸ்வரனுக்கு மைந்தனாக பிறந்தவன் ஹவிர்தானன் அப்படின்னு பேர். பிருதுவின் பேரனான ஹவிர்தானனுக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தான். அவன் பிருது மன்னரை போல தர்மசீலனாகவும் செயல் வீரனாகவும் விளங்கினான். அவன் சதத்ருதி அப்படிங்கிற மங்கையை மணந்தான். அவர்களுக்கு விஷ்ணுவோட கருணையின் முளைகளாக 10 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் பிரச்சேதசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் சிறந்த புத்திசாலிகளாகவும் திகழ்ந்தார்கள். பிராச்சீன பர்ஹிஸ் சிருஷ்டி தொழிலில் ஈடுபட்டிருந்தபடியால் தன்னோட மகன்களிடம் மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் புரியுமாறு கட்டளையிட்டார். தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட பிரச்சேதசர்கள் 10 பேரும் மேற்கு சமுத்திரம் நோக்கி சென்றனர். அந்த சமுத்திர கரையிலேயே அவர்கள் தங்கள் மனதிற்கு இனிய ஒரு சிறந்த அழகான ஏரியை கண்டனர். அந்த ஏரி மகாவிஷ்ணுவின் புண்ணிய தீர்த்தமாக விளங்கியது. எனவே அந்த இடத்திலேயே பிரச்சேதசர்கள் தவம் செய்ய ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது நாராயணரின் சிறந்த பக்தரான ருத்ரதேவர் அங்கே எழுந்தருளினார். விஷ்ணுவோட உண்மையான பக்தர்களான பிரச்சேதசர்களை காண வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு முன்னால் நேரில் காட்சி தந்து அருளினார். அவர்களோட பக்தி மேலும் சிறப்படைவதற்காக மகாவிஷ்ணுவை பற்றி ருத்ரகீதை என்ற ஸ்தோத்திரத்தை உபதேசித்து அருளினார். அந்த உயர்ந்த மந்திரத்தை கற்றுக்கொண்ட 10 பிரச்சேதசர்களும் ஜலத்தின் மத்தியில் நின்று கொண்டு அந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கலாயினர். 10,000 ஆண்டுகள் அந்த மாதிரி விஷ்ணுவை தியானித்து கொண்டிருந்தார்கள். பகவானிடமே லயித்து அந்த பிரம்மானந்த சுவையிலே ஆழ்ந்து விட்டதால் தான் அவர்களுக்கு தவத்திலே எவ்வளவு வருஷங்கள் கழிக்கும்படியாக ஆயிற்று. அதனால் துருவனைப் போல தவம் சீக்கிரம் பூர்த்தியாகவில்லை. இவ்வாறு பிரச்சேதசர்கள் 10 பேரும் மிக நீண்ட காலம் செய்த தவத்தின் பலனாக யாகங்களை எல்லாம் அழிக்க முயன்ற இவர்களின் மூதாதையாகிய வேணன் தீயவனாயிருந்து அழிந்தாலும் புனிதனாக்கப்பட்டான். இவர்களின் தந்தையான பிராச்சீன பர்ஹிஸின் வீட்டுக்கு நாரதர் எழுந்தருளினார். அவருக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்தார் நாரதர். அந்த உபதேசத்தை கேட்ட பிராச்சீன பர்ஹிஸ் விஷ்ணுவோட திருவடிகளில் சேர்ந்தார். உத்தம புத்திரர்களால் அவர்கள் வம்சமே நற்கதி அடைந்ததாக ஆயிற்று. 10,000 வருஷங்கள் செய்த தவத்தை கண்டு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணர் அவர்கள் மீது ஏற்பட்ட கருணை பெருக்கால பிரச்சேதசர்கள் கண்ணெதிரே காட்சி தந்து அருளினார். ஒளி வீசுகின்ற சங்கு சக்கரம் ஆகிய ஆயுதங்களை ஏந்திய 8 கரங்களுடன் கருட வாகனத்தில் சுற்றிலும் பரவிய பேரொளியுடன் காட்சியளித்த மகாவிஷ்ணுவை பார்த்து பரவசம் அடைந்து அவர்கள் வணங்கி துதித்தனரே அன்றி எந்த வரமும் பகவானிடம் வேண்டும் என்று யாசிக்கவில்லை. ஆனால் கருணாமூர்த்தியாகிய கமலக்கண்ணன் அவர்களுக்கு தாமாகவே வரங்கள் தந்து அருளினார். வனதேவதைகளாகிய மரங்களின் பெண்ணை மனைவியாக அடைந்து 10 லட்சம் ஆண்டுகள் இன்பமாக வாழுங்கள். தக்ஷன் உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பான். அதே சமயத்தில் நீங்கள் என்னை வந்தடைவீர்கள் என்று வரமளித்து விஷ்ணுவானவர் மறைந்து அருளினார். வரத்தை பெற்ற பிரச்சேதசர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். நடந்து வரும்பொழுது பூமியை மறைத்து கொண்டு அடர்ந்து வளர்ந்த மரங்களை கண்டு கோபம் கொண்டனர். தங்களுடைய கோபத்தீயால் மரங்களை எரித்த பொழுது பிரம்மதேவர் அதை தடுத்து விட்டார். பகவான் கொடுத்த வரத்தின்படி மரங்கள் பெண்ணை கொடுக்க மணந்து கொண்டு விஷ்ணு குறிப்பிட்டபடி 10 லட்சம் வருஷங்கள் இன்பமாக இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். பிரம்மதேவரின் மகனாக பிறந்திருந்த தக்ஷன் அந்த பிறவியில் மகாதேவனாம் சிவபெருமானை அவமதித்த குற்றத்தினால ஸ்ரீமன் நாராயணர் அளித்த வரத்தின்படி பிரச்சேதசர்களின் புத்திரனாக இங்கே மீண்டும் பிறந்தான். தக்ஷனை புத்திரனாக அடைந்த பின்னர் பிரச்சேதசர்கள் அநேக யாகங்களை செய்தனர். அவர்கள் செய்த சத்ர யாகத்திற்கு வருகை தந்தருளிய நாரத மாமுனிவர் பிரச்சேதசர்கள் முன்னிலையில் துருவ சரித்திர கதையை சொன்னார்.
நாரத முனிவரிடமிருந்து பெற்றிருந்த ஞானத்தினால் பிரச்சேதசர்கள் பிரம்மானந்த பதவியை அடைந்தார்கள். ஸ்ரீமன் நாராயணரை நினைப்பதே இந்த மனித பிறவி அடைந்தவர்களுக்கு மங்களம் உண்டாவதற்கு காரணமாக அமைகிறது. ருத்ரகீதை என்னும் சிறந்த உயர்ந்த ஸ்தோத்திரமும் வேண்டுபவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரத்தை கொடுப்பதாக விளங்கட்டும் என்பது அந்த மகான்களின் அருள்வாக்கு ஆகும். ஸ்வாயம்புவ மனுவின் புத்திரனான பிரியவிருத்தனுடைய அன்பு மகன் ஆக்னீதரன். அரசன் ஆக்னீதரனுக்கு நாபி என்ற பெயருடைய பிள்ளை பிறந்தான். நாபி மன்னன் மகாவிஷ்ணுவின் மனம் குளிர வேண்டி யாகம் செய்தான். அப்பொழுது யாகத்தின் நடுவில் வேண்டியவற்றை அளிக்கும் ஸ்ரீமன் நாராயணரையே தரிசித்தான். அந்த யாகத்திற்கு வந்திருந்த முனிவர்கள் அனைவரும், விஸ்வமூர்த்தியே, நாபி மகாராஜனுக்கு உம்மை போன்ற மைந்தன் பிறக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை துதித்து பிரார்த்தனை செய்தனர். அந்த தவசீலர்களின் வேண்டுதலை கேட்ட விஷ்ணுவானவர், என்னை போன்றவன் நானே பிறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த யாக அக்னியில் மறைந்து விட்டார். அதன் பின்னர் நாபி மகாராஜனின் ஆசைக்கு உகந்த மனைவியாகிய மேருதேவியிடம் பகவான் மகனாக அவதாரம் செய்தார். உலகத்தவரிடம் காணப்பட்ட உத்தம குணங்களும் பெருமைகளும் வாய்ந்த அந்த மைந்தனுக்கு ரிஷபர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ரிஷபர் தன்னுடைய நற்குணங்களால் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை அளித்து வளர்ப்பவராக விளங்கினார். மகனின் திறமையைக் கண்டு தந்தை நாபி மன்னர் ஆனந்தம் அடைந்தார். மூவுலகங்களையும் தாங்கும் சக்தி படைத்த தன் மகன் ரிஷபரிடத்தில் ராஜ்யபாரத்தை மனமாற ஒப்படைத்தார். மன நிம்மதியடைந்த மன்னர் நாபியானவர் தன்னோட மனைவி மேரு தேவியுடன் வனத்திற்கு சென்று விட்டார். அங்கே வைகுண்டநாதனை ஆராதித்து தவம் புரிந்து பரமானந்த இடமான வைகுண்ட பதவியை அடைந்தனர். மன்னர் ரிஷபரின் பெருமைகளை கேள்விப்பட்ட இந்திரன் அவர் மீது பொறாமை கொண்டான். எப்படியாவது ரிஷபராஜனின் பெருமையை குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான். அதனால் அஜனாபம் என்ற அந்த பூகண்டத்தில் மழையே பெய்யாமல் செய்துவிட்டான். மழை பெய்யாவிட்டால் பயிர்கள் விளையாது, உணவின்றி உயிர்கள் யாவும் வருந்தும், வறுமை தாண்டவமாடும், பஞ்சம் பீடிக்கும். அதனால் துன்பப்படும் குடிமக்கள் ரிஷப மன்னரை தூற்றுவார்கள். ரிஷபராஜனின் சிறப்பு சீரழியும் என்பதே இந்திரனோட திட்டம். ஆனால் நடந்ததோ வேறு. எப்பொழுதெல்லாம் மழை பெய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் ரிஷப மகாராஜா தன்னோட யோக சக்தியால் மழை பொழியும்படி செய்துவிட்டார். அதனால் இந்திரனோட திட்டம் தவிடுபுடியாகி தோல்வி அடைஞ்சிடுத்து. வேறு வழி இல்லாமல் ரிஷப மன்னரிடம் தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் மகள் ஜெயந்தியை மணந்து கொள்ளுமாறு வேண்டினான். ரிஷப சக்கரவர்த்தி புலன்களை அடக்கி ஆத்ம ஞானத்திலே ஈடுபாடு உடையவராக இருந்தார். ஆனாலும் இந்திரனுடைய வேண்டுகோளை மறுக்காமல் அவனுடைய அழகான மகளான ஜெயந்தி என்ற கன்னிகையை மணந்து கொண்டார். அந்த தம்பதிகளுக்கு 100 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களில் மூத்த மகனே பரதன் என்பவன் ஆவான். அந்த பரதன் அரசாளும் உரிமை பெற்றான். அவன் பெயரால் தான் நம் நாட்டிற்கு பாரத நாடு என்ற பெயர் ஏற்பட்டது. பரதனை அடுத்து பிறந்த 9 பிள்ளைகள் யோகீஸ்வரர்கள் ஆனார்கள். அதற்கடுத்த 9 மகன்களும் பாரத வருஷத்தில் 9 கண்டங்களை அரசாண்டனர். மிகுதியாக இருந்த 81 தவப்புதல்வர்களும் தவம் செய்து அந்த தபோபலத்தினால் பூதேவர்களான பிராமண பதவியை அடைந்தார்கள். அதன் பிறகு ரிஷப மன்னர் தன்னோட மைந்தர்களை மாமுனிவர்கள் மத்தியில் அமர செய்தார். அவர்களுக்கு வைராக்கியத்துடனும் பக்தியுடனும் கூடிய முக்தி மார்க்கத்தை உபதேசம் செய்தார். அதன் பிறகு ரிஷப சக்கரவர்த்தி அரச பதவியை துறந்தார். பரமஹம்ச நிலையில் துறவரத்தை மேற்கொண்டார். அந்த நிலையில் ரிஷபர் மூடனை போல பிசாசை போலவும் அலைந்து திரிந்தார். பரமாத்மா ஸ்வரூபியான இந்த ரிஷபர் மற்றவர்களுக்கு ஞானோபதேசம் செய்வதற்காகவே இவ்வாறு தெரிந்த பொழுது எல்லோராலும் அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் இந்த அவமானங்களை பொருட்படுத்தாமல் பரிபூர்ணமான பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கியவராக இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்தார். அவ்வாறு தெரிந்து வரும் பொழுது மலைப்பாம்பை போலும், பசுவை போலும், மானை போலும், காக்கையை போலும் வாழும் விரதத்தை மேற்கொண்டு ஒழுகினார். பின்னர் எல்லா உயிர்களிடத்திலும் உறைந்து வாழ்கின்ற நிலையாகிய பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைந்து வெகு காலம் எழுந்தார். அப்பொழுது குடகு மலையில் காட்டுத்தீ பரவலாயிற்று. அந்த காட்டுத்தீயில் ரிஷபரின் சரீரம் விழுங்கப்பட்டு அந்த அவதார புருஷர் மறைந்தருளினார்.
ஏனெனில் ஞானிகள் உடலை துறப்பதற்கு தேச கால வரையறையோ காரணமோ கிடையாது. ரிஷபர் அவதாரமானது ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களுக்கு கைவல்ய மார்க்கத்தை விளக்கி காட்டுவதற்காகவே எடுத்த அவதாரமாகும். இந்த அவதாரத்தில் ரிஷபர் காமிய கர்மத்தால் அறிவு கெட்டவர்களை மறுபடி அந்த கர்மங்களில் புகுத்தக்கூடாது என்றும் அதிலிருந்து விடுபடாதவர்கள் குருவோ உறவினர்களோ தந்தையோ தாயோ தெய்வமோ பதியோ அல்லர் என்று மக்களுக்கு உபதேசம் செய்து அருளினார். ஓம் நமோ நாராயணாயா.